இந்த பாருங்க, நான் இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு செய்ய போகிறேன். அதற்காக ஒரு 100 கிராம் முழு உளுந்து வறுத்து எடுத்துருக்கேன். 50 கிராம் பச்சரிசி வறுத்து எடுத்துருக்கேன். 50 கிராம் வெள்ளை எள்ளு போடணும். நம்மள்ட்ட வெள்ளை எள்ளு இல்லைங்க, தான் கருப்பு எள்ளு வறுத்து எடுத்துருக்கேன். அடுத்தது 50 கிராம் பாசிப்பயிறு வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 100 கிராம் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். அடுத்தது 50 ml நெய் வச்சுருக்கேன். அடுத்தது அது கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து அரைச்சி இப்போது இதை நல்லா பவுடராக அரைச்சாச்சு. உளுந்து, பாசிப்பயிறு, பச்சரிசி எல்லாத்தையும் கலந்து அரைச்சாச்சு. இப்போது சர்க்கரை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, சர்க்கரை நாட்டு சர்க்கரைங்க, நாட்டு சர்க்கரையை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், என்ன வாடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஈவினிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி, பெரியவங்களும் கொடுத்திங்கன்னா உடம்பு ஹெல்த்தியானதும் கூட. இந்த பாருங்கள், நெய் 50 ml நெய். அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், அப்படியே அதை இப்படி மிக்ஸ் பண்ணி பிடிச்சிட வேண்டியதுதான். நெய்யும் கலந்தோன்னே அவ்வளோ வாடையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த சும்மா வெறும் மாவாகவே சாப்பிட்லாம் போல இருக்குது. அது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு கடைகளில் இந்த கண்ட இடத்துல எண்ணெய் ஆயில் பண்டம் பொரிச்ச பொருளை வாங்காமல் இது மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு, சும்மா குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும். ஓகே, பிடிச்சாச்சு. ஒன்று வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.